இன்று காலை திருப்புகழ் மாலை வாசித்தோம் 5:40. அதில் எபேசியர் புத்தகத்திலிருந்து வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அதில் ஒரு முதல் வரியாக அமைந்தது, கெட்ட வார்த்தை எதுவும் பேச வேண்டாம் அப்படி என்று சொல்லி திருப்புகழ் மாலையில் நாம் வாசித்தோம். உண்மையாகவே அது கெட்ட வார்த்தை அல்ல, அது கேட்ட வார்த்தை. அது கேட்ட வார்த்தை. நாவை நீட்டி நன்மை வாங்குகின்றோம், மரியே வாழ்க என்று சொல்கின்றோம், அருளறிந்த மரியே என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த நாவிலிருந்தான் தீய வார்த்தைகள் எல்லாம் புறப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வீட்டில் என்ன பேசுகின்றோமோ அதைத்தான் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். சரளமாக அது வீடாக இருக்கலாம், அல்லது பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதாக இருக்கலாம். பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் ஒரு கணம் கூட யோசிக்காமல் சர்வசாதாரணமாக தீய வார்த்தைகளை, நாம் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோமே. நாமும் தான் அதைத்தான் பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் சொல்வார்கள், we take it for granted. இது தானே, இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, இது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட போகிறது என்று நாம் சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் நீங்கள் பேசுகின்ற ஒரே ஒரு தீய வார்த்தை அந்த பிள்ளையினுடைய மனதில் பதியும். அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக கூட இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தீய வார்த்தை மனதிற்குள்ளாக போய் பதிந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தீய குணத்தை, பெண்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறுவதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கின்றது. ஆக பெற்றோர்களாகிய நாம் வழிகாட்ட அழைக்கப்படுகின்றோம், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு போகாத, இது பெரியப்பா வீடு, இங்கே போகாத, அந்த வீட்டுக்கு நமக்கு சண்டை, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனைகளை பிள்ளைகள் மேல் திணிக்காதீர்கள். நல்லது சொல்லிக் கொடுங்கள், நல்ல வார்த்தைகளை. பெரியவர்களை பார்த்தா வணக்க வைக்கன்னு சொல்லுங்கள். இப்போ உள்ள குருவானவர்கள்லாம் பார்த்தா யாரும் பிரைஸ் தலாடு சோத்திர சாமிலாம் சொல்கிறதில்ல, ஹாய் ஃபாதர் பாய் ஃபாதர் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். குருவானவர்களை பார்த்து ஒரு பூசை முடிஞ்ச வந்து சிலுவை வாங்கணும், பிரைஸ் தலாட் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும், இல்லை பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது குருவானவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி பெரியவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம். சொல்லிக் கொடுங்கள். மாதா சொல்லிக் கொடுத்தாங்க, ஏசப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நிறைய சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அதனால்தான் அவர் இவ்வளவு நன்மைகளை செய்ய முடிந்தது. அவர்கள் நடந்து சென்ற கால்கள், தொட்ட கரங்கள் எல்லாமே நன்மைகளாகத்தான் முடிந்தது. எனவே சொல்லிக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கையில் வழிகாட்டிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம்.